வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு www.american-tamilradio.com என்ற எங்கள் இணையதளத்தினூடாகவோ தரவிறக்கம் செய்யப்படக்கூடிய அமெரிக்க தமிழ் வானொலியின் செயலி மற்றும் டியூனின் ரேடியோ கார்டு ஆகியவற்றினூடாக இணைந்திருக்கும் அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கும் அதே நேரம் எங்கள் முகநூல் மற்றும் யூடியூப் நேயர்களுக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள். இன்றைய நாள் மற்றொரு சிறப்பு அத்தியாயத்துடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். உலகின் மூத்த மொழிக்கு பல்வேறு தேசங்களில் முடிசூட்டி பார்த்துக் கொண்டிருக்கும் எம்மவர்களின் முயற்சியின் பயனாக தற்பொழுது கனடாவில் இருக்கும் எங்கள் தமிழ் ஆர்வலர்களும் இசை ஆர்வலர்களும் இணைந்து படைத்திருக்கும் ஒரு புதிய படைப்பு தமிழ் கீதம் அல்லது தமிழ் அந்தம் என்ற பெயரில் வெளிவந்து இந்த சித்திரை திருநாள் அல்லது புத்தாண்டு திருநாளை முன்னிட்டு வெளிவந்திருக்கும் அந்த பாடல் பற்றிய ஒரு சிறப்பு பார்வையாக இன்றைய விடுகதை ஈடுபடுகின்றது. இந்த முயற்சியில் ஈடுபட்டவர்கள் அனைவருக்கும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் சார்பிலும் உலகெங்கும் பறந்து வாழும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் சார்பிலும் உலகின் மூத்த மொழிக்கு முடிசூட்டிக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரும் சார்பிலும் எங்கள் பணிவார்ந்த நன்றிகள். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி எங்கள் மொழிக்கு எங்கள் அடையாளத்துக்கு தங்களால் ஆன அந்த மணிமகுடத்தை சூட்ட வேண்டும் என்று எம்மவர்கள் முயற்சித்ததன் பேராக இந்த பாடல் உதயமாகி இருக்கின்றது. அது பற்றிய ஒரு கருத்து பகிர்வாகவும் இந்த பாடலின் மூலக்கரு என்ன, இது எங்கே போகின்றது, இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி ஒரு சிறப்பு அளவலாவல். அதுதான் இன்றைய துணைப்பொருள். அதற்கு முன்பாக வாழ்க தமிழினம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வாழ்க தமிழ் மறை, வாழ்க தமிழ் மரம், வாழிய வாழியவே. அழைத்து வருகின்றோம் இன்றைய இந்த நிகழ்வுக்கு. என் கல்லூரியில் அல்லது எங்களுக்கு அடையாளம் தந்த கல்லூரியில் இருந்து வந்து தற்பொழுது கனடாவில் ஒரு இசை ஆர்வலராக வளர்ந்து வரும் இசை கலைஞர்களை ஊக்குவிப்பது மட்டுமன்றி தன் இசைத்திறமையும் இசைப்புலமையையும் காட்டி வரும் அண்ணன் பிரபா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். இந்த முயற்சியின் முக்கிய தூண்களில் இவரும் ஒருவர். அண்ணனுக்கு வணக்கம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். அமெரிக்க தமிழ் ஊடகம் இதன் மூலமா எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பீங்கள. ஸோ இந்த அழைப்புக்கும் நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அண்ணன். அழைத்து வந்துடுவோம். இந்த வரிகளுக்கு அழகு சேர்த்தவர், தமிழ் கீதத்தை வரைந்த அந்த ஓவியர், இசை ஓவியர் அல்லது வரிகளுக்கு சொந்தக்காரர் பேராசிரியர் உதயன் துரைராஜா அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். ஐயா, நிகழ்ச்சிக்கு போகும் முதல் உங்களை பற்றி உங்கள் மூலமே அறிந்து கொள்வோம். சுருக்கமாக நீங்கள் யார், என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், இந்த பாடலுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? நன்றி. மிகவும் உங்களை இந்த நிகழ்வுக்கு அழைத்து மிகவும் நீங்கள் எங்களை மகிழ்ச்சி படுத்துவது, கௌரவப்படுத்துவதற்கு நாங்கள் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறோம். ரூபன் அவர்களுக்கும் அவருடைய ஊடகத்துக்கான அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்கும் மிகுந்த மிகுந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் உதயன் துரைராஜா. நான் ரயசன் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்தவன். இப்பொழுது சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக WSP என்கின்ற குளோபல் கம்பெனியிலே இருக்கிறேன். மற்றும் பகுதி நேர விரிவுரையாளராக பல்வேறு பல்கலைக்கழகத்துக்கு போய் வருவது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் போயிருக்கிறேன். இப்பொழுது முக்கியமாக இந்த கீதம், தமிழர் கீதம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் தமிழர்கள் தமிழ்தாய் வாழ்த்து படிப்போம், ஒரு நிகழ்வின் ஆரம்பத்திலே படிப்போம். அது தமிழை பற்றியது மட்டும்தான். இந்த கீதம் என்பது நம்முடைய தமிழ் இனத்தினுடைய சிறப்பை பற்றியும், தமிழருடைய மொழியினுடைய சிறப்பை பற்றியும், தமிழர்களுடைய நெறிமுறை, நீங்க உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள், உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விஞ்ஞானிகள், அறிஞர்கள், அறிவியலாளர்கள் சொன்ன பல தத்துவங்களை விட திருக்குறள் என்பது 2000 ஆண்டுக்கு முற்பட்ட திருக்குறள் என்பது எத்தனையோ மிகவும் வாழ்வியல் நெறிகளை தத்துரூபமாக உலகத்துக்கு வழிகாட்டுவதற்குரியதாக இருக்கிறது. அதை நான் சொல்லவில்லை, உலகளாவிய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது யுனைடெட் நேஷனிலே அங்கே இன்டர்நேஷனல் எதிக்கல் புக் என்று சொல்லி தமிழ் திருக்குறளை இதண்டுவதற்கு, உருவாக்குவதற்கு பல அறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே
நாங்கள் தமிழ் நெறியினுடைய சிறப்பு என்ன, தமிழர்களுடைய வீரத்தினுடைய சிறப்பு என்ன, அது மட்டுமல்ல தமிழர்களுடைய ஆட்சி முறை, தமிழர்கள் எப்படி விஞ்ஞானத்திலும் அறிவியலும் எப்படி சிறந்து விளங்கி இருக்கிறார்கள், அவர்களுடைய கட்டிடக்கலை எப்படி இருந்திருக்கிறது, அவர்கள் நிலத்திலும் நீரிலும் விண்ணிலும் என்னென்ன சாதனைகளை படைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய வரலாறு என்ன, அவர்களுடைய வரலாறு எவ்வளவு தூரம் தெரிந்திருக்கிறது, தற்போதைய அறிவியல் முறைப்படி தமிழ் இனம் எங்கு தோன்றியது, எப்படி வளர்ந்தது, எப்படி இன்று இருக்கிறது, தமிழினத்தினுடைய வெற்றிக்கும் தோல்விகளுக்கும் சாதனைகளுக்கும் தோல்விகளுக்கும் என்ன காரணம், மற்றது எதிர்காலத்திலே தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அத்தனை விடயங்களையும் அடக்கியதாக ஒரு சூத்திரமாக இவ்வளவு விடயங்களையும் 1000 புத்தகங்கள் எழுதப்பட வேண்டிய விடயத்தை ஒரு பாட்டிலே கொண்டு வருவது என்பது இலகுவான காரியம் அல்ல. அது ஒரு சூத்திரமாகத்தான் நீங்க கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப அந்த பாடலிலே நீங்கள் பார்க்கலாம், அதை பற்றி ஒவ்வொரு வரியிலே இருக்கின்ற விடயங்களை பற்றி ஆராயலாம். அதை மெருகூட்டி, அதை அழகூட்டி, அதை ஒரு கணக்க ஒரு வாசித்து அறிவதை விட கண்ணுக்கும் காதுவுக்கும் ஐம்புலன்களுக்கும் ஒரு இனிமையையும் ஒரு ரசனையையும் ஒரு நாதத்தையும் எல்லாவற்றையும் கூட்டுவதற்காக பிரபா அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். நான் அதை எழுத்திலே மட்டும்தான் செய்தேன் ஒழிய, பிரபா அவர்கள் அதை ஒரு ஐம்புலன்களையும் தூண்டுகின்ற விதமாக, மக்களை மகிழ்விக்கும் விதமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 9:30 மணிக்கு நினைக்கிறேன், புது வருடத்தன்று இரவு 9:30 மணிக்கு அவர் போட்டார் ஆன்லைனிலே. வித்தின் 20 ஹவர்ஸுக்கு 1000 பீப்புளுக்கு மேலே, 1000க்கு மேற்பட்டவர்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். இது புலம்பெயர்ந்த தமிழர்கள் செய்த பல்வேறுபட்ட இதிலே ஒரு இது மிகவும் ஒரு சாதனையாக இருக்கிறது. நன்றி நன்றி. இந்த பாடல் தோன்றின கதையும் ஒருக்கா சொல்லிடுங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இது அவசியம் என்ன, என்னத்துக்கு இப்ப தமிழ் மொழி வாழ்த்துப்பா இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதுக்குரிய கருத்துக்களை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல தற்போதைய காலகட்டத்துல இந்த தமிழர் கீதம் அல்லது தமிழ் கீதம் இதன் முக்கியத்துவம் என்ன? அது நீங்க சொல்ற மிகவும் அருமையான கேள்வி. இதை சில எவர்கிரீன் என்று சொல்லுவார்கள். இது எப்பொழுதும் தேவையானது, இப்பொழுது மிகவும் தேவையாக இருக்கிறது. நீடட் வெரி பேட்லி. ஏனென்றால் எமது சமூகத்திலே இருக்கிற சமூகத்திலே திறமையானவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், சாதனை படைப்பவர்கள் எல்லா இடம் இருக்கு. நீங்களும் ஒரு சாதனையாளராகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கிற பொழுது எமது மக்கள் இன்னும் மேலே போக முடியும். உலகத்திலே பல்வேறுபட்ட இனங்களை விட சாதனை படைக்க முடியும். அதற்கு இருக்கிற தடையான காரணம் அந்த மெயின் இது ஒற்றுமையில்வை. மற்றது நீங்கள் அடுத்தது பார்த்திருப்பீர்கள், நாங்கள் கடந்த கால சரித்திரங்களை மறந்து விடுவது, அந்த ஹிஸ்டரி ரிப்பீட் பண்ணுவது. இப்ப சேர சோழ பாண்டியர்கள் அழிந்ததற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். சேர சோழ பாண்டியர்கள் தாய்லாந்து, தாய்லாந்து, இந்தோனேஷியா தொடக்கம் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இலங்கை தொடக்கம் முழுத்தலும் கண்ட்ரோல்ல வைத்திருந்தார் ஒரு காலத்திலே. சவுத் ஈஸ்ட் ஏசியாவை கண்ட்ரோல்ல வைத்திருந்தார். நீங்கள் இந்த பொன்னியின் செல்வன் படம் பாத்தீங்கன்னா அப்ப தெரியும். அதுல அப்ப அவ்வளவு தூரத்துக்கு கடற்படை பலமும் தரப்பட பலமும் மிகவும் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மட்டுமில்லை, பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி நான் கதைக்கலாம். என்னென்று சொன்னால் அவ்வளவு சிறப்பு மிக்க இனம் திரும்ப திரும்ப விடுகின்ற பெரிய பிழை ஒற்றுமையின்மை. அப்ப இந்த பாடல் அதுக்கு ஒரு மிக ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. ஒவ்வொரு நிகழ்விலையும் அது படிக்கிற பொழுது இந்த ஹிஸ்டரியை ஞாபகப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் இதை செய்து எப்படி அடுத்த நிலைக்கு போக முடியும் என்று ஒரு உந்துதலை தருவதாக இருக்கிறது. அதுதான் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. நன்றி நன்றி. அதே நேரம் இப்ப நீங்கள் வரி எழுதிட்டீங்க, மெட்டமைக்கிறதுக்கும் இந்த பாடலை உருவாக்குறதுக்கு, அது காட்சி அமைப்பாக இருக்கட்டும், அதுக்குரிய தரமான பாடகர்களை, அந்த நடன கலைஞர்களை, உண்மையில் அது சிரமமான விடயம். இது எழுதியாச்சு, இது ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் செய்து முடிச்சு கொண்டு வரதுன்றது சிரமமான விடயம். ஒரு பிள்ளைக்கு தவளை கற்றுக் கொடுத்து, நடக்க கற்றுக் கொடுத்து, கல்லூரிக்கு அனுப்புவது மாதிரியான ஒரு விஷயம். பிரபா அண்ணா எப்படி உள்ளுக்கணும்?
அது வந்து அது சில நேரம் வந்து எனக்கு சில நேரம் நான் சொல்றேன் நான் வந்து இதுகளை வந்து நம்புவதில்லை. சில நேரம் வந்து அது ஒரு நேரம் பெறவோடும் காலம் ரைட் பிளேஸ் ரைட் டைம் என்று சொல்லுவார்கள், வெள்ளைக்காரர்கள் சொல்லுவார்கள். அது மாதிரி அவர்கிட்ட வரவோடும் அதுல முடியணும் ஒரு ஒரு விதியோ பலன் இருந்திருக்குது. அந்த டிசிஷன் கூட சம்டைம் ஐ எம் நாட் பெரிய ஹீரோவோ லீடரோ மேனேஜ்மெண்டோ ஒன்றும் இல்லை. சில பேர் சொல்லுவார்கள் அந்த அவரிடம் ஆளை அறிந்து அவரிடம் கொடுத்து விடுறது என்று சொல்லி அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி. அப்ப நான் ஐடென்டிஃபை பண்ணது அவரை ஒன்று வந்து ஐ நோ ஹிம் லாங் டைம். அவரை கனகாலமா தெரியும். அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படி என்று தெரியும், ஒரு ஹொனஸ்ட் பர்சன் என்று தெரியும். மாணவடியா வந்து நான் நினைச்சேன் he will do real justification for this song, he will try his best என்ற மாதிரி ஒரு மேக்சிமம் வந்து தன்னுடைய முக இதை கொடுப்பார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுதான் நான் அவரை வந்து அப்ரோச் பண்ணி கேட்டேன். அவர் மிகவும் சந்தோஷமாக கேட்டார். அதுக்குரிய நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு தண்டார். நான் அதைத்தான் முதல் ஒரு ரேடியோவில் இன்டர்வியூ பண்ண பொழுது நேற்றைக்கு சொன்னேன். நான் நினைச்சேன் அவர் தனியா பாடி போட்டு அப்படியே விட்டுடுவார், இல்ல 2 பேரோட விட்டுருவார் அப்படி என்ன நினைச்சேன். he added everything like so many things, so many components. அதை வந்து மிகவும் பியூட்டிஃபுல் ஆக்கி அதை வந்து ஒரு சிறம்ப ஒரு ஃப்ரூட் சலாட் மாதிரி, like it's not like a one fruit, it's a combination of so many fruit to combine together as a fruit salad. அது மாதிரி செய்து விட்டார். அது எனக்கு வந்து மிகவும் ஒரு ஆத்ம திருப்தியை தந்தது. எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தந்திருக்கும், பாக்குற அத்தனை பேருக்கும் தந்திருக்கும். அது ஒரு உண்மை மன நிறைவை தந்தது. அந்த ஆடியோ வந்தோன்னு அனுப்பினவர் ஆடியோ கேட்டதுக்கும் பிறகு சொன்னார், அந்த காட்சி வருது அதை பார்த்துட்டு சொல்லும் அப்படி இருக்கு. அந்த அந்த லிங்கை பார்த்தோன்னே அந்த முதல் காட்சி துறக்கிறது, அந்த அரங்கா இருக்கட்டும், எப்படி அந்த விஷுவல்ஸை கொண்டு வந்து கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த டான்சஸை கொண்டு இதெல்லாம் ஒரு ஒரு கைதேர்ந்த ஒரு கலை வித்தகனாலதான் இதை செய்ய முடியும். ஐ மீன் பிரபாகரன் எவ்வளவு வேலை பின்னால செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை தவிர்த்து எத்தனையோ பேருக்கு மேடைகள் போட்டு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ தென்னிந்திய பிரபல பாடகர்களுக்கு மேடை அமைத்தும் கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் பிறகு பேசுவோம் இன்னொரு நிகழ்ச்சியில. ஆனா இப்ப இவரை கொண்டு வந்துட்டீங்க, இவர் செய்ய போறாரு போகுது. உங்கள்கிட்ட இறுதியா ஒரு கேள்வி இதுல. இதுன்ற நோக்கம் வந்து இனி வரும் மேடைகளில், அது புலம்பெயர் மேடைகளா இருக்கட்டும், எங்கண்ட ஊர் மேடைகளா இருக்கட்டும், உங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் தாய் வாழ்த்து வரப்ப இந்த பாட்டு இசைக்கணும்டா, இல்லாட்டி இந்த பாட்டையும் நீங்கள் இசைக்கலாமண்டா? இல்ல, இந்த பாட்டை இசைக்க வரும் எதிர்பார்க்க நாங்க ஒரு தரையும் வந்து வற்புறுத்துவதில்லை. நான் பிரபாவோட கதைக்கின்ற பொழுது நாங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் சொந்தமானவர்களும் அல்ல. எங்களை ஒரு 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 அமைப்பாக ஐடென்டிஃபை பண்ணவில்லை. நாங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், சிங்கிள் பர்சன். ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இதில் அது ஒரு அப்படியான சிக்கல் வரும். இது வந்து எல்லா தமிழ் கம்யூனிட்டிக்கும் எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் அதைத்தான் நான் பிரபாக கதைக்கேன்னு சொன்னான். எவரும் யூஸ் பண்ணலாம், தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நாங்கள் லேபிள் பண்ணி நாங்க இப்ப எப்படியா நாங்கள் இவன் யூஸ் பண்ணல அப்படி இல்லை. ஏன் அப்படி கொடுத்ததுன்னு சொன்னா, இது வந்து எல்லாருக்கும் தமிழ் கம்யூனிட்டிக்கே டெடிகேட் பண்ணியிருக்கு. வியாபார நோக்கமின்றி சமூக அக்கறையுடன் எங்கள் மொழிக்கான அடையாளத்தை இனிவரும் காலங்களில் எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கத்தோடு. நன்றி ஐயா. பிரபாகரன், பாட்டு உங்களை கூப்பிட்டாச்சு, இப்படித்தான் செய்யணும் என்று எப்படி படுத்திருந்து யோசிச்சீங்களா, இல்லாட்டி காரோட போய் யோசிச்சீங்களா, எப்படி அது வந்துச்சு? அந்த விஷுவல்ஸ் ஒவ்வொரு அந்த டைம் லைனும் செட் பண்ணி கொண்டு வரன்றது. ஸ்டேஜ்ல போய் பாட்டு பாடிடலாம், சாய் சென்டர்ல பஜனை வச்சிடலாம், வாரத்துக்கு ஒரு பஜனை ரிலீஸ் பண்ணிடலாம் ஃபேஸ்புக்ல. ஆனா இவ்வளவு கம்போனன்ட்டையும் கொண்டு வந்து உண்டாக்கி அதை முடிச்சா பிறகு கருத்து சொல்றதுக்கு எத்தனையோ கருத்துக்கு அந்த சமையல் வடிவேன். அப்படி இருக்கும் அந்த அந்த ப்ரொடக்ஷனை சரியான இடத்துல கொண்டு வருவோம். என்ன நடந்தது? இந்த பாடல் வந்து எனக்கு வந்து உதயன் அண்ணாண்டு தான் தெரியும். எனக்கு இவரை வந்து ப்ரொஃபஸர் நான் பார்த்தது கிடையாது. தமிழ்ல எவ்வளவு ஆர்வம் இப்படி எல்லாம் நான் ஒரு நாளுமே அப்படி பார்க்கல. எனக்கு தெரியும் ப்ரொஃபஸர் அப்படி எல்லாம் தெரிஞ்சாலுமே உதயன் அண்ணாண்டு காண்ற இடங்கள்ல கலைக்கிறதோட சரி. இது ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல வந்து என்னட்ட இந்த பாடலை பற்றி இப்படி ஒன்று செய்ய விருப்பம் பிரபான்னு சொல்லிக்கிட்டே நான் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து நான் முழுமலைதான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும்டா. நான் எங்களால் முடிந்த ஒரு கண்ட்ரிபியூஷன் எங்களோட இனத்துக்கோ இல்லாட்டி எங்களோட மொழிக்கோ போகுதுன்னு சொன்னால் நான் அதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கிற ஒரு ஆள். ஸோ இவர் என்ன கேட்கல, ஓகே இதை செய்து கொடுக்கலாம்னு சொல்லிக்கல. சுதர்ஷனோட காய்ச்சிருந்த இந்த பாடலை பற்றி இப்படி செய்யறேன்னு சொல்லி உதயன் ஆடணும். அப்ப ஆனா அந்த 2 வருஷத்துக்கு பிறகு நடுவுக்குள்ள அந்த கோவிட் வந்தது எல்லாம் வரைக்கும் வந்து அது அப்படியே மறைஞ்சு போச்சு. நிறைய நேரங்கள்ல இப்படி பாடல்கள் வரும், திடீரென்று காணாம போயிடும்.
ஆனா இப்போ ஒரு 8 மாசத்துக்கு முதல்ல மறுபடியும் வந்து உதயணன் அடிச்சு பிரபா அப்படி ஒரு பாடல் கொடுத்தனா உங்களோட இருக்க கதைக்கோணும் இதை செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு, வர்றீங்களான்னு சொல்லி என்ன கேட்டார். ஸோ வெளியில போய் மீட் பண்ணி கதை கேட்கல. இந்த பாடல் ஒரிஜினலா நான் தனியா பாடுறதா தான் இருந்தது. ஸோ நான் பாடிட்டேன் ஆக்சுவலா முழு பாட்டும் தனியா. பட் பாட்டுன்ற வரிகள் கேட்கும்போது எங்களோட பெருமைகள் நிறைய இதுல சொல்லிக்கொண்டே வந்துச்சு. நம்ம வீரத்தை பற்றி கதைச்சினோம், கொடியை பற்றி கதைக்கணும் அப்படின்னு பார்த்தன். இது எல்லாரையும் சென்றடைய வேண்டிய ஒரு விஷயம் என்று தோணிக்கல வந்து நான் உதயநாட்ட கேட்டேன், நான் தனியா பாடாம இதுல வேற பாடல்களையும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லித்தான் யோசிச்சது உடனே. அப்படி யோசிக்கலே வந்து இப்ப 4 சரணம் இந்த பாட்டுல இருக்கு. அப்ப இது ஒன்று இல்லை இது இல்லை 100 பேரை கூட கொண்டு வந்து போடலாம். ஆனா எல்லாரையும் கொண்டு வந்து போட்டால் அது ஒரு கோரஸ் பாடுற மாதிரி வந்துடும் வரைக்கும் தான் ஒரு சிலரை அப்ரோச் பண்ணி பாடுங்க. யாரெல்லாம் உடனே ஓமன்னு சொன்னார்களோ அவர்களை வச்சே பாடுவோம்னு போதான் சின்மயி, லக்ஷ்மி, சங்கீதா இந்த இதுக்குள்ள உள்வாங்கப்பட்டார்கள். ஆனா சுதர்ஷன் இந்த பாட்டுக்கு மியூசிக் போடேக்கல. சுதர்ஷன் வந்து நல்ல ஒரு பேஸ் பிளேயர் அண்ட் வெரி குட் கம்போசர். எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள எங்களோட இளம் சார்ந்த பாடல்கள் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னன்னு சொல்ற திறமைகள் இருக்கும். சில நேரத்துல அவர்கள் இலைமறை காயாவ தான் இருப்பார்கள் எப்பவுமே. ஆனா இந்த பாடல் வந்து அவர் தமிழ்ன்னு சொல்லி வரும்போது அவர் உடனே ஓகேன்னு சொல்லி செய்யல. ஏன் நாங்கள் எங்களோட பாரம்பரிய இசைக்கருவிகள் நிறைய இருக்கும்போது அதுகளை போட்டால் நல்லா இருக்கும் அன்றொரு தண்டைக்குள்ள வயலின், ஃப்ளூட், வீணை, நாதஸ்வரம், மிருதங்கம், கெஞ்சிரா இதெல்லாம் கொண்டு வந்தோம். ஸோ இது வந்து எமது கலைஞர்கள். ஒரு நாதஸ்வரம் வாதிச்ச தர்ஷன் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வாசிச்சிருந்தார். மற்ற எல்லாருமே கனடாவை சார்ந்தவர்கள். ஸ்ருதி பாலமுரளி ஃப்ளூட் அண்ட் வயலின், சுபிகா வந்து வீணை, நரேந்திர மாஸ்டர் வந்து மிருதங்கம், கெஞ்சிரா வந்து தினேஷாந்த் வாசிச்சிருந்தார். அண்ட் பேஸ் எல்லாம் வந்து சுதர்ஷன் தான் வாசிச்சிருந்தார். ஸோ இது வந்து இவர்கள் எல்லோரும் வரும்போது நான் பார்த்த ஒரே விஷயம் என்ன, இப்போ நாங்கள் வளர்ந்த சூழலுக்கும் இப்ப எமது பிள்ளைகள் வளர்ற சூழலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இது மூலமா வந்து ஒன்று தமிழ் மொழின்றது வந்து எல்லோரையும் சென்றடையும். 2 வந்து அதுல இருந்த மீனிங்ஸ். இப்ப இதுல சில மீனிங் வந்து உதயணண்ணா சொல்ல சில விஷயங்கள் நான் அறிந்து கொண்டேன். எனக்கு உதயணண்ணா பார்த்து நான் அமேஸ்பட்ட விஷயம் என்னன்னா எல்லா விஷயத்துக்கும் அவர் நிறைய விளக்கம் வச்சிருப்பார். அது தமிழ் சார்ந்து அதை சாதாரண ஒரு தமிழ் பேசுபவரும் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி நிறைய மீனிங்ஸோட சொல்லிக்கல. அதை உணர்ந்து பாடக்கூடியதா இருக்கும். எங்களுக்கு போடப்பட்டிருக்கு. இதுக்குத்தான் இது நான் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் கேட்கல. அதுல புலி, மீன், கொடி என்றதெல்லாம் வர நான் என்ன இவர் புலிய மீனையும் ஒரே இடத்துல சொல்றேன். பிறகுதான் அந்த கொடியை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு போகும்போது அது எல்லாமே அந்த இடத்துல இருக்கின்றது. ஸோ அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கும்போது எங்களுக்கு அது ஓகே இது இதுக்குத்தான் இருக்கு, இது இதுக்குத்தான் இருக்குன்றதை வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த தெரிஞ்சிருக்கும். பட் இதை பாட்டெல்லாம் சொல்லும் போது இன்னும் ஒரு 100 பேரை போய் சேரும். அதுவும் அடுத்த ஜெனரேஷனை போய் சேரும்ன்றதான் வந்து இப்போ அந்த இசை வடிவம் அப்படி பாடி நாங்க 4 பேரும் பாடி முடிச்சுட்டு இசைக்கலைஞர்களை போடும்போது ஒரு எண்ணம் வந்துச்சு, இதுக்கு பரதநாட்டியம் போட்டால் நல்லா இருக்கும். அப்போ 4 பாடல்கள் இருக்கிறோம். ஸோ அப்ப நாங்க பார்த்தோம் ஓகே இந்த 4ஐயும் ஒவ்வொருத்தருக்கு பிரிச்சு கொடுத்தால் எப்படி இருக்கும், ஒரே டான்சர் ஆடாமல். அப்ப ஒரு சரணத்துக்கு 2 டான்சர்ஸ், ஆனா 4 ஆசிரியர்கள். ஸோ 8 பேர் இதுல ஆடி இருக்கணும். அப்ப நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றா பிரிச்சு கொடுத்துட்டு தான் அதை இதண்ட வலிக்கிட்டது. இதெல்லாம் வரைக்குல வந்து இப்ப பரதநாட்டியம் வந்து இருக்குல்ல, விஷுவல்ன்றது இந்த காலத்துல மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருந்தபடியா நாங்கள் சபேஷனை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணி கேட்டோம், இப்படி ஒன்று செய்ய இருக்கிறோம் சொல்லி கதைக்கும் போது இதுல அவர் போட்ட நேரத்துக்கும் அவர் செய்த வேலைக்கும் வந்து என்னை பொறுத்தவரை அவருக்கு நாங்கள் கொடுத்த பணம் காணுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவர்கள் கூட சுதர்ஷனும் சரி அவரும் சரி வரைக்கிலேயே சொன்ன விஷயம் வந்து நாங்கள் இது எங்கள் மொழிக்காக பண்ணுகின்றோம், எங்களால முடிஞ்ச நாங்கள் சொல்லி அந்த முழு மனதாக நிறைய நேரம் போட்டார்கள் 2க்கும். ஸோ அந்த வீடியோ எடுக்கலையும் வந்து எங்களுக்கு வந்து சாய் மந்திரில் வந்து அந்த இடம் கொடுத்தார்கள். அங்கதான் நாங்கள் அந்த இதை எடுத்தோம் முதல்ல. ஸோ எல்லாரையும் ஒரே நேரத்துல வர சொல்லி நாங்க வீடியோ எடுக்கல. வேலைப்பளுகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும் எல்லாருக்குள்ளே. ஸோ அப்படி இருந்துமே எல்லாரும் அந்த டான்ஸ் காஸ்டியூமோட வலிக்கிட்டு வந்து அதை ஒவ்வொருத்தரை எடுத்துட்டு இருந்தோம். அந்த நேரத்துல வந்து இப்ப நரேந்திர மாஸ்டர் கண்டிக்கு கிளாஸஸ் இருந்து அதை முடிச்சு கொண்டு வரும்போது வந்து எடுத்துட்டு போகணும்னு இருக்காம அங்க வந்து முழு நேரம் இருந்தார் எல்லாரும் முடிக்கும் வரைக்கும். அது எல்லாரையும் பார்த்து அதே மாதிரி கெஞ்சிரா வச்ச தினேஷாந்தம் வந்து அப்படித்தான். அவர் அன்னைக்கு வீடு போய் அப்படி இருந்துமே
வந்து அதை முடிச்சு ஓடி வந்து அங்க இருந்து ஃபுல்லா இருந்து எடுத்து எல்லாருமே இருந்து ஃபுல்லா முடிச்சு எல்லாம் கதைச்சிட்டு தான் நாங்க வெளியில போனோம். அதை செய்து முடிக்கல வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஒன்று வரும் இல்லை பர்சனலா ஒன்று. ஓகே, இது நாங்க ஏதோ செய்திருக்கிறோம். ஸோ அந்த எடிட்டிங் செய்யல கூட நான் பார்த்தேன். நான் பாடைக்குள்ள அந்த டான்ஸ் நடனமாடிய கலைஞர்களை கொண்டு வந்த விதமும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் எல்லாரையுமே அதுல முக்கியத்துவப்படுத்தி எடுக்கப்பட்டிருந்தது. அது பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் வந்தது. அதுல பாவிக்கப்பட்ட சில விஷுவல்ஸ், இப்போ திருவள்ளுவரை காட்டும் போதும் சரி, கோயில்களை காட்டும் போது அந்த எடுத்த வீடியோன்ற குவாலிட்டியிலே அதுகளும் இருந்தா தான் அது பார்க்கிறவர்களுக்கு கொஞ்சம் விஷுவலி நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்த டைம். அதே மாதிரி இப்போ சுதர்ஷன் எடுத்தீங்கன்னா பாடல் முடிஞ்சு மிக்சிங் முடிச்சாச்சுன்னு போட்டு விடாமல் ஈவன் கடைசி நாள் நாங்கள் ரிலீஸ் பண்றதுக்கு முதல்லையும் அதுல இன்னும் கொஞ்சம் என்ன அட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேஸ் அட் பண்ணி ரிதத்துல கொஞ்சம் அட் பண்ணி அதை கொஞ்சம் மொமெண்டத்தை கூட்டுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு திருப்பி செய்து பார்த்து கடைசியா நான் நினைக்கிறேன் ஒரு 1 ஹவருக்கு முதல்ல தான் பவுன்ஸ் பண்றதுக்கு முதல்ல தான் அவர் அந்த ஃபைனல் ஆடியோ கொடுத்து வீடியோவோட மிக்ஸ் பண்ணி முடிச்சது. ஸோ எல்லாருமே இப்ப இதுல மறக்காம இருக்கணும்னு நான் நினைக்கிற விஷயம், இப்ப நாங்கள் எல்லாரும் வலிக்கிட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டோம். ஆனால் போட்டோகிராஃபிக்கு ஒருத்தருமே இருக்கே இல்லை எங்கள்கிட்ட. நான் இப்ப வீடியோ எடுப்பவரிடமே படம் எடுக்க வேணும்னு சொல்ல வேணும். ஆனா ரெண்டும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அதில் நடனமாடிய ஒரு கலைஞருடைய தந்தையார் வந்து எனக்கு கண்ணன் வந்து அவர் சொன்னார், உடனே நான் எடுக்கிறேன் படம் வந்து வீட்டை போய் திருப்பி போய் அவருடைய கேமராவை எடுத்துக்கொண்டு வந்து அந்த நாங்கள் யூஸ் பண்ண முழு படங்களும் பார்த்தீங்கன்னா அவரால் எடுக்கப்பட்ட படங்கள் தான். நோக்கம் வந்து சரியானதா இருக்கோக்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்ய வர்றதுதான் தமிழன்ல இருக்கிற ஒரு அந்த பண்பாடு. அது நாங்கள் எந்த தேசத்துக்கு போனாலும் என்ன தான் நாங்கள் செய்தாலும் அது உள்ளுக்குள்ள உள்வாங்கிட்டோம்னா வாரது சரியாத்தான் இருக்கும். இதுல இப்ப நாட்டியம் ஆடியவர்களுக்கு அந்த அவர்களுடைய ஆசிரியர்கள் எவ்வளவு தூரம் இதுல இன்வால்வ் ஆயினார் என்று சொல்லணும். ஏன்னா முதலாவது சரணத்துல வந்து ஹர்ஷினி கங்கேஸ்வரன் அண்ட் நிஷ்கிதா கோகுல்ராஜ் இவதான் 2 பேரும் ஆடினாக்கள். அதுல வந்து குரு வந்து ரஜினி மதிவர்ணன், இவங்க வந்து நாட்டிய சமர்ப்பணா கலைக்கூடம் இதை சார்ந்தவர்கள். 2வது சரணம் லக்ஷ்மி பாடியதுல வந்து ஸ்வேதா பகிரதன் அண்ட் தன்யா கண்மயா அவங்க வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. குரு வந்து ஸ்வேதா பகிரதன் தான். ஸோ அவங்க வந்து நாட்டிய கிரியா ஸ்கூல் ஆஃப் பரதம் இதுல இந்த பள்ளி மூலமா அவருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். 3வது சரணத்துல வந்து சங்கீதா கோகுலன் பாடியிருந்தார். அம்ரிதா சிவகாந்தன் அண்ட் காயத்ரி ராஜகுஹேந்திரன் இவர்கள் வந்து ஷோபி ரூபன் அண்ட் சாந்தி ரூபனுடைய மாணவர்கள். சிலம்பலை ஷேக்ஸ்ரா இந்த நடன பள்ளியிலிருந்து. 4வது சரணம் சின்மயி சிவகுமார் பாடியிருந்தார். ரித்திகா ஜெரிஸ்டஸ் அண்ட் மாயா ஜெரிஸ்டஸ் இவங்க 2 பேரும் சகோதரிகள். இவர்கள் வந்து ஸ்ரீமதி வனிதா குஹேந்திரனுடைய பள்ளியிலிருந்து கலைக்கோவில் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த 4 டான்ஸ் ஸ்கூல்ல இருந்து தான் இவர்கள் டான்ஸ் பண்ணியிருந்தார்கள். இதுல முக்கியமான விஷயம் இந்த கமிட்மெண்ட் என்று நாங்க கதை கேட்கல வந்து நாங்க ஆளுக்கு ஒரு சரணம் ஆர்டர் தான் கொடுத்துருந்தாங்க. பட் எடுத்துட்டு போய்க்குள்ள வந்து சபேஷுக்கும் எங்களுக்கும் இந்த அந்த பல்லவிக்கும் வந்து அவையல் வந்தா நல்லா இருக்கும் 4 பேரும் பாடைக்குள்ள நாங்கள் அதுல எங்களோட போர்ஷன்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அவர்களை சொல்ல வெளியில போய் உடனே கோரியோகிராஃப் பண்ணி உடனே ஆடி இருந்தார்கள். நீங்க அந்த வீடியோல பார்க்கும்போது தெரியும், நாங்க எல்லாரும் பாடுற இடத்துல அவர்கள் எல்லோருமே வருவார்கள். ஸோ அது வந்து பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு அவருடைய கமிட்மெண்ட். அதே போல இப்ப சுத்தி பாலமுரளி வந்து எங்களுக்கு அதுல வயலின் ஃப்ளூட் வாசிச்சிருந்தா அவாக்கு அந்த நேரம் ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் நடந்து கொண்டிருக்கிற டைம். ஆனா எங்களுக்கு இந்த இதுல தேவைப்படைக்குல வந்து பிரபாங்கல் நான் வாசிச்சு கொடுக்குறேன் எப்படியாதுன்னு சொல்லி வீடியோல இல்லைன்ற ஒரு கவலை இருந்தாலும் பட் அதை வாசிச்சு உடனே அனுப்பி அதை சுதர்ஷனுக்கு கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்தது. அதே மாதிரி சுபிகா வந்து 2 hours எங்கட நாங்க இருக்கிற இடத்துல இருந்து இது வந்து அவளோட யூனிவர்சிட்டி ஒரு நாள் மத்தியானம் அவளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான எக்ஸாம்ஸ் இருக்கிற டைம் 5 மணிக்கு கிளம்பி இங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி 11 o'clock அந்த எக்ஸாமுக்கு போயிருந்தா. அதுல அது சரியான ஹாப்பியா இருந்துச்சு. என்னண்டா இந்த வயசுல நாங்கள் இதை இப்படி பண்ணணும்னு சொல்லி வர்றதுன்றது வந்து முக்கியமான விஷயம். அதாவது இந்த ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் இங்க இருந்து போய் கூட்டிட்டு வந்து திருப்பி கூட்டி கொண்டே விடுறதெல்லாம் வந்து நாட் ஈஸி. அதுவும் 2 மணி நேரம் 2 மணி நேரம். ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் அதுதான்
ஒரு நம்பிக்கையை கொடுத்தது என்னன்னு சொன்னால், ஓகே நாங்க செய்யற விஷயம் சரியாக இருக்கின்றது ஒன்று. இது அடுத்த ஜெனரேஷனையும் போய் சேர்ந்திருக்கின்ற, இதுக்கு அடுத்து வர்ற ஜெனரேஷனையும் இந்த மொழி என்ற விஷயம் கொண்டு போகும்ன்றதான் எங்களுடைய நோக்கம். கட்டாயம். இதுல இந்த நம்பிக்கை தான் அவங்க எல்லாரையும் கொண்டு வந்திருக்குது. தமிழ் மேலேயும் உங்கள் மேலேயும் இந்த பாடல்ன்ற நோக்கத்தின் மேல இருந்த நம்பிக்கையால தான் இவங்க எல்லாரும் எந்த தாழ்மையான அபிப்பிராயம். இதுல 2 விஷயம் நான் யோசிச்சது. ஒன்று, எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருக்கிறேன். ஆனா இவ்வளவு டீட்டெயிலா பாடல் முடிஞ்சா அப்புறம் எல்லாட்ட இன்ஃபர்மேஷனும் தகவல்களையும் போட்டு ஆட்ட மாணவர்கள் என்று போட்டு அவர்களுக்கு நன்றி சொல்றது இந்த 24 வருஷத்துல நான் அப்படி கண்டதில்லை. ரெண்டாவது, இப்ப இந்த நேரத்துல கூட என்னோட பேசுறீங்கன்னு நீங்கள் எவ்வளவு சுருக்கமா சொல்லியிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு சரணத்திலையும் ஆடினவங்க ஆட்ட மாணவர்கள் என்ன நடந்து அதுக்கு உமைக்கும் பாராட்டுகள். இதோட டிராவல் பண்ணிருக்கிறோம் முழுக்க. இந்த ஒரு 8 மாச டிராவல். சோ ஒரு ஃபேமிலியா டிராவல் பண்ணிருக்கிறோம். சோ இதுல ஒவ்வொருத்தரும் தங்களோட கண்ட்ரிபியூஷனை தான் கொடுத்திருக்கணும். நாங்கள் இப்ப எல்லாருமே ஒரே நேரத்துல இருந்து கதைக்க முடியாது. யாராவது ஒரு ஆள் கதைக்க வேண்டும். கதைக்கிற பொறுப்பை நான் எடுத்திருக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப கூட்டிட்டு வந்துருவோம் சங்கீதா கோகுலன். அவங்களும் இதுல பாடியிருக்கான்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அவங்களை கூட்டிட்டு அவங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு? வணக்கம் சங்கீதா. மியூட்ல இருக்கிறேன் சங்கீதா. நீங்க மியூட்ல இருக்கிறீங்க. நாங்கள் உங்களோட மைக்கை சரி பண்ணிட்டு வந்துருவோம். இல்ல அந்த ஆக்சுவலா வர்றதுக்கு முதல்ல இந்த 4 பாடிய என்ன விடுங்க, சங்கீதா, சின்மய் அண்ட் லக்ஷ்மி அஸ்வால், இந்த 3 பேருமே இந்த பாடலை கொடுத்து ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தார்கள் பாட வரும்போது. மேலால அந்த பாட்டை பாடிட்டு போகாம அதுல இன்னும் என்ன மெருகேற்றலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முழு ஈடுபாடோட பண்ணினார்கள். 5 நிமிஷத்துல பாடிட்டு போறோம் இல்லாமல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்து பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கூட சுதர்ஷன் டைம் சரி என்ன டைம் சரி கேட்டு இதுல ஏதாவது திருப்பி செய்யணுமா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டார்கள். ஸோ அந்த கமிட்மெண்ட் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சங்கீதா, அப்ப பேசலாமா? கேக்குதா? ஐ திங்க் உங்களுக்கு நாங்க பேசுறது கேக்குது, நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கல. கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் வெளியே கிட்டத்தட்ட 9 மணி நேரம் டிரைவிங். அப்ப பிக்கப் பண்ணிடுவோம் உங்களை. உங்களை பின்னே கொண்டு போயிட்டு கொண்டு வந்துடுறோம். தாளவாத்தியம் இந்த இசை பயணத்துல வீணை, வயலின், ஃப்ளூட் என எங்கள் வாத்தியங்கள் இருந்தாலும் நாதஸ்வரம், அந்த நாதஸ்வர இசையோட தாளவாத்தியம் நரேந்திர மாஸ்டர் இந்த கைவண்ணத்துல மிருதங்கம் இருந்துச்சு. அதுக்குரிய முக்கியத்துவத்தையும் கொடுத்துருந்தீங்க. அவர் அதுல வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை கொண்டு வர மாதிரி அவரை கொண்டு வந்துருவோம். அவர்கிட்ட கேட்டுருவோம் என்ன மாதிரி. வணக்கம் நரேந்திர மாஸ்டர், உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? இப்ப அமெரிக்கால இப்ப சாப்பிட்டு படுக்க போற நேரம். அப்ப சாப்பிட போயிட்டாரோ படுக்க போயிட்டாரோ தெரியல. பாப்போம், நாங்க அவரை பார்த்துவோம். திருப்பி சுதர்சன் வந்திருக்காரு இந்த நிகழ்ச்சிக்கு அல்லது இந்த பாடலுக்கு இசை சுதர்சன், நீங்க வரலாமா இல்லாட்டி என்ன மாதிரி உங்களோட அவைலபிலிட்டி? சுதர்ஷன் வந்துட்டாரான்னு தெரியல. இல்ல வந்துட்டார். சுதர்ஷன், நாங்க பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இல்லப்போ ஓகே. சங்கீதா, உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு கேக்குது, பேசுறது மட்டும் தான். நீங்க பாடகி தானே, பாட மட்டும்தான் தெரியும், பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நாங்கள் உங்களை நன்றி, உங்களோட நேரத்துக்கு நன்றி. இந்த பயணத்துல ஈடுபட்டு எங்களையும் எங்களோட மொழியையும் எங்களோட அடையாளத்தையும் கௌரவிச்சமைக்கு நன்றிகள். இந்த நேரத்துல பேச முடியாம இருக்குது. பட் நாங்க இன்னொரு நாளைக்கு சேர்ந்து ஒரேடியா பாடிடுவோம். பட் உங்க நேரத்துக்கு நன்றி. ஒரு விஷயம் நான் இப்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போறேன்டா, எனக்குள்ள தோன்றின 2 விடயங்கள். ஒன்று, இதுக்குரிய ட்ரக்க நீங்க யோசிச்சிருப்பீங்க. இதுல நான் புதுசா சொல்ல தேவையில்லை. இதுக்குரிய ட்ரக்கையும் லிரிக்ஸையும் நாங்கள் இல்லாத அந்த பாடல் வரிகளையும் கொடுத்துட்டோம்டா, இனி வரும் காலங்கள்ல இனி வர மேடைகள்ல இந்த பாடலை பரப்புறதுக்கு உதவியா இருக்கும் என்பது எந்த தாழ்மையான கருத்து. பிழை இருந்தா மன்னிச்சு கொள்ளணும். இல்ல, ஏற்கனவே சில நடன ஆசிரியர்கள் பாடல் கேட்டு நான் அவர்களுக்கு இமெயில் அனுப்பிட்டேன் பாடல்கள்.
ஸோ அது இப்போ நீங்கள் எந்த யூடியூப்ல போனாலுமே நான் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒன்று போட்டிருக்கேன். வந்து ஏதாவது தேவை இருந்தால் எனக்கு இமெயில் பண்ணாலும் இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணால் நான் நிச்சயமாக அனுப்புவேன். அதே மாதிரி பாடுபவர்கள் யாராவது வேணுமென்றாலும் அதன் வரிகள் நான் அந்த வரிகள் எப்படியும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுவேன். பட் நான் 2 மாதிரியும் வச்சிருக்கேன். தமிழ்லையும் வச்சிருக்கேன், ஆங்கிலத்திலையும் வச்சிருக்கிறபடியால் யாருக்கு என்ன இது தேவையோ அதில் போடலாம். அதுவும் ஒரு ரீசன். நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் கீழே கேப்ஷன்ல லிரிக்ஸ் போட்டுட்டே இருக்கோம். முழு பாடல்லையும் அந்த போட்டுனாங்க என்று சொன்னால் அது கேட்கும் போது அவர்கள் அதை பார்த்து பாடலாம், பாட விரும்புவார்கள்ன்றதுக்காண்டி. பட் 100% யாருக்காவது ஏதாவது தேவை இருந்தால் நாங்கள் நிச்சயமா அதை கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கின்றோம். இப்போ இப்படி ஒரு இசை பயணத்தை போறேன்டா அதுக்கு கட்டாயம் பொருள் உதவி வேணும். எப்படி உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியும்? ஸ்பான்சரால் ஐடென்டிஃபை பண்ணீங்களா? இல்லாட்டி இதுல ஸ்பான்சர் கிடையாது, உதயன் அண்ணா தான் அதன் காரணகர்த்தா. நிறைய பேர் வந்து இதுல நாங்கள் வந்து வாலண்டியரா தான் இருக்கோம், இன்க்ளூடிங் உதயன் அண்ணா. பட் அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோ அந்த வீடியோன்னு வரும்போது அதுக்கு அதில் ஒரு சிறு செலவு இருந்தது. அது உதயன் அண்ணா டுக் கேர் ஆஃப் இட். ஓகே ஓகே. அப்ப இதை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களும் இந்த யோசிச்சுங்கன்னா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம எங்கெண்ட மொழிக்காண்டி எங்கெண்ட அடையாளத்துக்காண்டி இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஈடுபட்ட ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கு ஆதரவு தர வேண்டியது உங்கள் எல்லோருடையும் தார்மீக பொறுப்பு. அது இனிவரும் காலங்களில் இப்ப அமெரிக்காவை இருக்கட்டும், அமெரிக்காவில் எத்தனையோ பிள்ளைகள் பரதநாட்டியம் பழகிறார்கள். பல இடத்துல சில பேர் கேட்கறது இந்த பரதநாட்டியத்துக்கு தமிழ் பாட்டு போட்டா நல்லா இருக்குமே. அப்ப அப்படியான இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கீழ்காண்ற இணையதளத்துல போய் பிரபாகரனோட தொடர்பினை மேற்கொள்றது மூலம் அதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் உருவாக்கலாம். உதவி தேவைப்பட்டா கூப்பிடுங்க, உதவுறதுக்கு தயாரா நாங்கள் இருக்கிறோம். இந்த நேரத்துல சுதர்சன் ரெடியா இருக்கிறார். இந்த இசை முயற்சிக்கு பின்னால இருந்தும் முன்னால இருந்தும் இசை உதவி வழங்கிய சுதர்சன் அவர்களை கூட்டிட்டு வர. வணக்கம் சுதர்சன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் முக்கியமா இதுல வந்தது என்னன்னு சொன்னால் எங்களோட பாடலாசிரியர் இருக்கிறாரு, பாடகர் இருக்கிறாரு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். முக்கியமா சொல்லணும்னு சொன்னா எங்களோட சக வாத்திய கலைஞர்கள், ஏன்னா அவங்களோட ஈடுபாடு இல்லாம இந்த ட்ரக்கை இவ்வளவு ஒரு முழுமையா இவ்வளவு ஒரு பேசப்பட பொருளா ஆக்கியிருக்க முடியாது நிச்சயமா. முக்கியமா எங்களோட நரேந்திரன், எங்களோட கஞ்சிரா வாசிச்சவர் தினேஷான், ஸ்ருதி, நாதஸ்வரம் வந்து எங்களோட ஜாழ்ப்பாணோட படியவர்த்தன் வாசிச்சவர். அதுக்கு உதவி செய்தது வந்து ஸ்டூடியோ 10, அந்த ஸ்டூடியோலாம் நான் ரெக்கார்ட் பண்ணது நாதஸ்வரம். எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் ரொம்ப நன்றி சொல்றேன். எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? தமிழுக்கான ஒரு இசை, அந்த இசை வடிவம் வந்து இனிவரும் காலங்கள்ல ஒரு 15 வருஷம் பின்னால பாஸ்போர்ட் பண்ணி போனோம்னா அப்பவும் இது சுதர்சன் போட்ட மியூசிக்கா இருக்கணும் என்று யோசிச்சீங்களா? என்ன மாதிரி இருந்துச்சு? இல்ல, நான் இதுக்கு முதலே ஒரு நிறைய பாட்டு நான் செய்துட்டேன். இந்த தமிழ் சம்பந்தப்பட்ட பாட்டே நிறைய பாட்டு அகனேஷ் சொன்ன மற்ற கரை பேரோட செய்துட்டேன். ஆனா இது எனக்கு புது அனுபவமா இருக்கு. என்னன்னு சொன்னா 4 சிங்கர்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. ஸ்பெஷலா வந்து பிரபாண்ணா இருக்கிறாரு, சின்மய் இருக்கிறா, லக்ஷ்மி இருக்கிறா, அங்கே மற்ற அக்கா இருக்கிற பிரபானோட அக்கா இருக்கிறா. ஸோ அவங்க எல்லாருமே இதுல வர்ற நேரம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு வித்தியாசமான ஒரு கலரை கொடுக்குது பாட்டுல வந்து. நான் மட்டும் போட்டுட்டே நான் பிரபாகண்ட கேட்டேன், பிரபாகண்ட மட்டும் ஓகேயா இருக்கு அவங்களுக்கு. இல்ல அதெல்லாம் பாட சரியா வரமாட்டாரு. சரி பாப்போம் அப்படின்னு போட்டா 2 மனமா தான் சொன்னேன், பாப்போம் அப்படின்னு போட்டு விட்டுட்டேன். ஆனா அது பாடினதுக்கு அப்புறம் தான் திருப்பி கேட்கிற நேரம் ஓகே இது ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குன்னு சொல்லி உண்மையிலே ஒரு பெரும் மகிழ்ச்சி. உண்மையிலே இது இவ்வளவு தூரம் கோல் பண்ணி சொல்ற அளவுக்கு உண்மையிலே இந்த பாடல் எங்களை கொண்டு வந்திருக்குது. அதுவே பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நான் உண்மையிலேயே எங்களை நன்றி சொல்றேன் எல்லாருக்கும். சொன்னீங்க இங்கேயும் நாங்க ஒளிபரப்பின பிறகு இந்த யூடியூப் லிங்கை நீங்க ஷேர் பண்ண பிறகு ஃபீட்பேக், அவங்க அந்த பதிவு வந்து யார் செஞ்சாங்க, எப்படி இது வந்துச்சுன்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. அப்ப அதுதான் இது இந்த வெற்றி. இந்த எத்தனையோ பாட்டுகள் வந்து கொண்டிருக்கும், ஆனா இது எமக்காக எங்கிருந்த அடையாளத்துக்காண்டி எம்மவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு. அந்த படைப்புக்கான அடையாளங்களையும் அதுக்குரிய கௌரவங்களையும் கொடுக்க வேண்டியது எங்கள் எல்லோர்ட்டையும் தார்மீக கடமையாக தான் நான் பார்க்கிறேன், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்படி இருக்கோக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இதை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போவோம். இதை உருவாக்கினவர்கிட்டயே போயிடுவோம். இது
இந்த பாடலை முழுமையானதாக அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு இனி இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும், பார்த்து கொண்டிருக்க என்ன செய்யலாம்? மிகவும் அருமை. உங்களோட நிகழ்ச்சியில கலந்து கொண்டது எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. நீங்கள் கேட்கின்ற கேள்விகளும் மிகவும் ஆர்வமாக கேட்கின்ற இது வந்து மிகவும் மனநிறைவை தருகிறது. நீங்கள் இவ்வளவு தூரம் உங்களை சந்திச்சதே எனக்கு பெரிய பெருமை. பேட்டி எடுப்பதை விட கேட்பதை விட உங்களை சந்திச்சதே எனக்கு பெரிய பேரு மாதிரி தெரிகிறது. இங்கே எனக்கு அதை விட இன்னும் மகிழ்ச்சியா இருக்கிறது, சுதர்ஷன் இங்கே வந்து அவர் பல பாடல்களுக்கு இசை அமைத்திருக்கிறார், எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் அவரே வந்து சொல்றார் இந்த பாடலுக்கு தனக்கு வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சி தெரிவித்தேன். நான் இதுவரைக்கும் அவரோட நேரடியா கதைக்கல. இப்ப உங்களோட இதுல இருக்கிற பாக்குறோட சொல்ற பொழுது எனக்கு இன்னும் ஆக மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்று சொன்ன மகிழ்ச்சியும் ஆத்ம திருப்தியும் கொண்டதாக இருக்கிறது. சம்திங் இஸ் எங்கட அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் என்ற மாதிரி. இப்ப எங்கட சில நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான ரைட் டைம் ரைட் பிளேஸ்ல இருந்த மாதிரி வந்து இந்த ரைட் என்விரான்மெண்ட், ரைட் கண்டியூசிவ் என்விரான்மெண்ட், அதுக்குரிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் சரியா வந்து அமைந்திருக்கிறது. எல்லாம் வந்து அப்படியே ஒரு கரெக்ட் இந்த இதுல வந்து ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொண்டு வருகிறது. ஏனென்றால் அது வந்து சந்திப்பது அப்படியான நிலைமை வருவது வந்து எங்கட கையில இல்லை. கர நேரத்துல எங்கட கைக்கு அப்பாற்பட்டு இது ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிற மாதிரி, இது ஒரு இயற்கையின் விளைவு மாதிரி என்ற ஒரு உணர்வு ஒன்று ஏற்படுகிறது. அந்த உணர்வைத்தான் நான் உங்களுடைய பேட்டியிலே காணுகிற பொழுதும் நீங்கள் கேட்கிற பொழுதும் இங்கு வந்திருக்கின்ற பிரபாவோ அல்லது சுதர்ஷனோ சொல்லுகிற பொழுதும் அப்படிப்பட்ட உணர்வைத்தான் என்னுடைய மனதிலே வருகின்றது. ஏனென்றால் இது வந்து ஒரு மிகவும் ஒரு எங்களுடைய இயல்புக்கு மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று இது வந்து தேவை என்றதை உணர்த்தி செய்கின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை எனக்கு உருவாக்கி இருக்கிறது. அதை நினைக்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து இதுல எந்தவித வியாபார நோக்கமோ லாப நோக்கமோ இல்லை. எங்கண்ட அடையாளங்கள், எங்கள் பண்பாடு, எங்கள் மொழிக்குரிய அந்த அடையாளத்தை புலம்பெயர் தேசத்திலிருந்து உருவாக்க வேணும் என்று ஒரே ஒரு நோக்கம். அந்த நோக்கத்துக்காக வேலை செய்யக்க மற்றது எல்லாமே ஒன்றுமில்லை. நான் ஒன்றுதான் சொல்றேன். நான் அமெரிக்காவோ கனடாவோ இருக்கட்டும், இங்க இருந்து நாங்க ஒரு வேலையை செய்யலாட்டி உலகத்துல எந்த மூலையில இருந்தும் செய்யலாம். அப்ப அதுக்குரிய வாய்ப்புகளை இறைவனோ நாங்கள் நம்புற இயற்கையோ ஏதோ ஒண்ணு எங்களை கொண்டு போய் கொண்டிருக்குது. அது அதற்குரிய வழிமுறைகளை அமைச்சு தந்திருக்குது. அதை சரியான முறையில எங்கண்ட அடுத்த வார அடையாளங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது எங்கள் எல்லாட்டு கடமை. அதைத்தான் நீங்க எல்லாரும் செய்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு மகிழ்ச்சி. பிரபானா நான் சொல்றது எங்கண்ட பெருமைக்குரிய ஒரு ஓல்போய் என்று. அப்படி இருக்கோக்க அவர் மூலமா உங்க எல்லாரையும் சந்திச்சது பெரிய மகிழ்ச்சி. உங்களோட நேரத்துக்கு நன்றி. பிரபானா, இறுதியா என்ன சொல்ல விரும்புறீங்க? வேண்டுகோள் தான். இந்த பாடல் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ் ஆர்வலர்கள், தமிழ்ல விருப்பமானவர்கள் எல்லாரையும் சென்றடையணும் என்றுதான் எங்களோட நோக்கம். ஸோ இதுவரைக்கும் நல்லா போய்கொண்டிருக்கின்றது சந்தோஷமான விஷயம். அதே நேரத்துல நடன ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, பாடகர்களா இருந்தாலும் சரி, இந்த பாடலை எடுத்து நீங்கள் உங்களோட இதுல பாவீங்கோ. ஏன்னா இந்த எங்களுடைய எவ்வளவு தூரம் இதை நாங்க யூஸ் பண்றோமோ அவ்வளவு தூரம் பாக்குறோமோ அதுதான் எங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். இதே மாதிரி படைப்புகள் நாங்கள் வேற செய்யணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு. இப்ப நீங்க முதல்ல சில நேரங்கள்ல பைனான்சியல் அந்த இது வரும்போது சில விஷயங்களை செய்ய முடியாது. ஸோ இப்படி உதயணன்னா வந்த மாதிரி வேற ஆக்கள் வந்து இங்க இருக்கிற கலைஞர்களை உள்வாங்கி இதை செய்துச்சுன்னு சொன்னா இன்னும் நிறைய படைப்புகள் இது மாதிரி வரும்ன்றதுதான் என்னுடைய தாழ்ந்த ஒரு அபிப்பிராயம். அது நடக்கணும். இது வந்த மாதிரி நடக்கணும். இப்ப நாங்க எல்லாருமே ஒரே நோக்குல வேலை செஞ்சபடியத்தான் நாங்கள் இன்னைக்கு இப்படி இருந்து கதைக்கக்கூடியதா இருக்கு. 8 மாசம் நாங்கள் ஒரு பிரசவம் செய்த மாதிரி தான் இந்த விஷயம். நானும் சுதர்ஷனும் டெய்லி இதை பண்றோமா அதை பண்றோமா, எப்ப முடிக்கிறோம் சுதர்ஷன், எப்ப மிக்சிங் முடிக்கும் அதை முடிக்கும் மாறி காய்ச்சிட்டே இருப்போம். ரைட். ஆனால் குறை பிரசவம் இல்லை. நிறை மாத பிரசவமா தான் வந்திருக்குது. 10 மாதத்துக்கு பதிலா 8 மாசத்துல செய்துட்டோம் என்று நீங்க மார்பை தட்டி சொல்லிக் கொள்ளலாம். ஆனா அந்த 2 மாசம் வந்து இதை அடுத்தடுத்த படிக்கு கொண்டு போறது. 8 மாசத்துல ப்ராடக்ட் டெலிவரி தான். இனி இதை அடுத்தடுத்த படிக்கு கொண்டு போய் எங்களுக்குரியவர்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லோரையும் சார்ந்தது. அது உதயன் ஐயாவோ இல்லாட்டி பிரபானாவோ இல்லாட்டி இதுல ஈடுபட்டவர்களோ செய்ய முடியாது. ஆனா இதை பார்க்கிறாக்கள், கேட்கிறாக்கள்,
ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அந்த லிங்கை காப்பி பண்ணுங்க, உங்கள் சமூக வலைதளங்கள்ல போடுங்கோ. இதை பற்றி ஒரு வரிகள், ஒன்றோ 2 வரிகள் உங்களுக்கு தெரிந்தவற்றை எழுதுங்கோ. அதன் மூலம் இது இனிவரும் காலங்களில் எங்கள் அடையாளங்களாக மாறுவதற்குரிய வழிமுறைகள் உங்கண்ட கைகள்ல இருக்குது. உங்கண்ட 2 பேருக்கும் நன்றி. இந்த முயற்சியில ஈடுபட்டு எங்களுக்குரிய அடையாளங்களை மீண்டும் மீள் உருவாக்குவதற்கு அல்லது மீள் கட்டுமானம் செய்வதற்கு உதவுமைக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கங்கள். உங்களோட நேரத்துக்கும் அதே நேரம் இந்த முயற்சி உங்களுக்கு காலடியில் விழுந்து வணங்குகிறேன். ஏனென்றால் இப்படியான ஒரு சேவைகளை உங்களோட நேரத்தை, அதாவது நீங்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற நீங்கள் இவ்வளவு பல்வேறுபட்ட பொறுப்புகள், குடும்ப நிலைமைகள் எல்லாவற்றையும் தாண்டி பிரபா கேட்டதற்கு நீங்க டைம் ஒதுக்கி எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எங்களுக்கு ஆதரவு தர்றது மட்டுமல்ல, எங்களுடைய நேரத்தை மிகவும் ஒரு மகிழ்வுள்ள ஒரு கலந்துரையாடலாக ஆக்கி நம்மை மகிழ்வித்ததுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய சேவைகளும் வாழ்க வளமுடன் நீள்க உங்கள் சேவை. நன்றி. நன்றி ஐயா. பிரபானா. நிச்சயமா ரூபன். இப்ப இது என்னன்னு சொன்னா, நீங்கள் ஏனோ தானு செய்யவில்லை. நீங்க பாடலை கேட்டு விட்டு பிரபானா இதை இப்படி செய்வோம்னு சொல்லிக்கலையே. நான் எல்லார்ட்டையும் கேட்கறதா, நீங்க முதல்ல பாட்டை கேளுங்க, பிடிச்சிருந்தா அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட சைட்ல என்ன. ஸோ ஒவ்வொருத்தர் தங்களோட நெட்வொர்க்ல கொண்டு போனாலே இந்த பாடல் சென்று விடுமன்றதான் என்னுடைய நம்பிக்கை. அது நடந்து கொண்டிருக்கு. அது சந்தோஷமா இருக்கு. எங்களால் முடிந்த ஒரு சிறு முயற்சி. அந்த முயற்சி மற்றவர்களை சென்றடையுது. அது அவர்களுக்கும் பிரயோசனமா இருக்குன்றைக்குல சந்தோஷமா இருக்கு. ஸோ மேலும் இப்படியான விஷயங்கள் நாங்கள் இன்னும் செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஸோ உங்களோட பிளஸிங், எல்லாருடைய பிளஸிங்ஸோடையும் விரும்புவோம். மேலே இருக்கிறவற்றையும் இயற்கையின் பிளஸிங் தான். நான் எல்லாம் இதுல ஒன்றுமே இல்லை. ஆனா ஒன்று, இப்ப இதுல பேராசிரியர் ஐயா முதல் தொடங்கின இடத்துலயும் கொண்டு போய் விடுறேன். 2 வாரங்களுக்கு முன் திருக்குறள் சர்வதேச மாநாடு சிகாகோல இடம்பெறுது. அதுக்குரிய காரணம் யுனெஸ்கோவால திருக்குறள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தமிழ் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறார்கள். அதே மாதிரி அந்த அணி வகுப்புல இதையும் இணைத்துக் கொள்ளலாம் தான் நான் நினைக்கிறேன். அப்ப இங்க இருக்கிற எனக்கு தெரிந்த நடைமுறையாளர்கள், இந்த தமிழ் ஆர்வலர்கள், அவர்களோட இதை பகிர்ந்து கொள்வோம். இனி வரும் காலங்கள்ல எப்படி இதை அவர்களது முயற்சியினூடாக அடுத்தடுத்த படிக்க கொண்டு போகலாம் என்றதை எல்லோருமா யோசிப்போம். உங்களுக்கு எப்பவும் ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நாங்கள் அமெரிக்க மண்ணில் இருக்கிறோம். உடனே தான் நான் சொல்லக்கூடியது. மிக்க நன்றி, மிகவும் நன்றி. நன்றி. நேர்கள் இதுவரை பார்த்தும் கேட்டு மகிழ்ந்தது விடுகதை விடை தேடும் பயணம். இன்றைய நாள் தமிழ் கீதம் என்ற தலைப்பில் கனடாவில் இருக்கும் எங்கள் உறவுகள் தமிழுக்கான ஒரு முடிசூட்டும் பயணமாக ஒரு இசை வடிவத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதுக்குரிய இணைப்பு சுட்டியையும் நாங்கள் இதில் இணைத்து விடுகின்றோம். அதே நேரம் இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் அந்த பாடல் முழுமையாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒலிக்கின்றது. நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பில் என்று உதவிய ராம்குமாருக்கு நன்றிகள் மற்றும் எங்கள் அணியினருக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள். நன்றி அனைவருக்கும். வணக்கம். தமிழினம் வாழ்க, தமிழ் மொழி வாழிய வாழியவே. வாழ்க தமிழ் மறை, வாழ்க தமிழ் மரம் வாழிய வாழியவே. வாழ்க தமிழினம் வாழ்க, தமிழ் மொழி வாழிய வாழியவே. வாழ்க தமிழ் மறை, வாழ்க தமிழ் மரம் வாழிய வாழியவே.
பரம்பரை ஆண்ட பரம்பரை விண்ணையும் அளந்த ஞான பரம்பரை வீர பரம்பரை ஆண்ட பரம்பரை விண்ணையும் அளந்த ஞான பரம்பரை விண்ணிலும் மண்ணிலும் வீரிடும் கடலிலும் தன்மானம் காத்திடும் தமிழர் பரம்பரை தன்மானம் காத்திடும் தமிழர் பரம்பரை தன்மானம் காத்திடும் தமிழர் பரம்பரை வெற்றி தமிழ் கொடியேற்றிடுவோம் வீரமும் தமிழும் வாழ்க வாழ்கவென வெற்றி தமிழ் கொடியேற்றிடுவோம்